வணக்கம் மாணவர்களே. நாம் இங்கு 8ஆம் வகுப்பில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்ற பாடநூலில் உள்ள 6வது பாடமான தகவல் பகுப்பாய்வு எத்தனை எளிது என்ற பாடத்தை குறித்து தான் படிக்கப் போகின்றோம். நமது பாடநூலில் பல்வேறு ஆய்வு செயல் திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய செயல் திட்டங்கள் நாம் பின்பற்றும் போது என்னவெல்லாம் வழிமுறைகள் நாம் பின்பற்றுகிறோம்? ஒன்று, தகவல்களை திரட்டுகின்றோம், அவற்றை ஒருங்கமைத்து பகுப்பாய்வு செய்கின்றோம், பின் அதன் கருத்துக்களை உருவாக்குகின்றோம், அதனை குறித்துள்ள கருத்துக்கள் உருவாக்குகின்றோம். அப்போ இத்தனையும் வேலையும் நாம் ஒரு ஆய்வு செயல் திட்டத்தின் வழியாக செய்யும் போது ரொம்ப சிரமமாக இருக்கிறது அல்லவா? ஆனால் இதுவே கணினியின் உதவியுடன் செய்யும் போதோ ரொம்ப எளிதாக இருக்கும். அப்போ இத்தகைய செயல் திட்டங்கள் சில மென்பொருட்கள் உதவியுடன் கணினி செய்கின்றன. அத்தகைய மென்பொருட்களுக்கான எடுத்துக்காட்டுகளாகும் நியூமரிக் காலிகிராஃப் ஷீட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், லிபர் ஆஃபீஸ் கால்க் போன்றவை. அப்போ இதனோட சரித்திரத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கலாமா? 1979 தான் முதல் ஸ்ப்ரெட்ஷீட் உருவாக்கப்பட்டது. இதன் பெயர் தான் விசிகால்க். விசிபிள் கால்குலேட்டர் என்பதின் சுருக்க பெயராகும். அது ஸ்கிரீன்ல பாருங்க. டான் ஃப்ரிக்லின், பாப் ஃப்ராக்ஸ்டன் என்ற இருவர் தான் இதை உருவாக்கினார்கள். இந்த பாடத்தில் நாம் உபயோகிக்கும் மென்பொருள் லிபர் ஆஃபீஸ் கால்க் என்ற மென்பொருள். அப்போ இந்த பகுப்பாய்வு செய்வதற்கு இந்த மென்பொருள் எவ்வாறு நமக்கு பயன்படுகிறது என்பதை இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம். அப்போ எவ்வாறு திறப்பது, லிபர் ஆஃபீஸ் கால்க் எவ்வாறு திறப்பது என்பதை பார்ப்போம். அப்ளிகேஷன், ஆஃபீஸ், லிபர் ஆஃபீஸ் கால்க் என்ற முறையில் இதன் சாளரத்தை திறக்க வேண்டும். அப்ளிகேஷன், ஆஃபீஸ், லிபர் ஆஃபீஸ் கால்க். இதன் சாளரத்தை இப்போது பாருங்கள். நாம் கால்க் தொடர்பாக செய்ய வேண்டிய செயல்பாடுகளுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் மெனு மேலே தெரிகிறதல்லவா? இங்கு சாளரத்தில் நிறைகள், நிரல்கள் என்று நிறைய கட்டங்கள் தென்படுகிறது. இதன் பெயர்தான் செல்ஸ். மவுஸ் உபயோகித்து இவற்றை செலக்ட் செய்ய இயலும். ஆரோ கீஸ் உபயோகித்தும் இவற்றை செலக்ட் செய்யலாம். அப் ஆரோ உபயோகித்து மேலேயும், டவுன் ஆரோ உபயோகித்து கீழேயும், வலது பக்கம் ரைட் ஆரோ உபயோகித்து வலது பக்கம், லெஃப்ட் ஆரோ உபயோகித்து இடது பக்கம் செலக்ட் செய்த செல்லில் நமக்கு எந்த தகவல்களையும் சேர்க்க இயலும். இங்கு பாருங்கள், நாம் செலக்ட் செய்த செல்லினை சீரியல் நம்பர் என்று டைப் செய்துள்ளோம். சீரியல் நம்பர். இனி இந்த செல் இருக்கும் இடம் தெரிய வேண்டும் அல்லவா? இதன் இடத்தை தான் நாம் செல் முகவரி என்று கூறுவோம். அதன் செல் முகவரி மேலே தெரிகின்ற பாக்ஸில் பாருங்கள், C10. C10 என்பதன் அர்த்தம் என்ன? C என்ற நிரலில் 10 என்ற நிரையில் அமைகின்றது C10. இதைத்தான் செல் முகவரி என கூறுவர். எவ்வாறு செல்லுக்கு அட்ரஸ் கொடுக்கப்படுகிறது என்பதை படித்தோம் அல்லவா? இனி D5 என்ற செல் எவ்வாறு நாம் குறிப்பிடுகிறோம் என்று பாருங்கள். D என்ற நிரலில் 5 என்ற நிரையில் தான் D5 தென்படுகிறது. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 6.1 என்ற அட்டவணையில் நீங்கள் நிரப்ப வேண்டும். செல் அட்ரஸ் என்னவென்று படித்தீர்கள். இது உபயோகித்து நிரப்புங்கள். நிரை, நிரல் இவை அவர்கள் தந்துள்ளார்கள். அதில் தந்துள்ள சில எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். C என்ற நிரலில் 6 என்ற நிரையில் அமைகின்ற செல்லின் அட்ரஸ் C6 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் அடுத்த வரி பாருங்க, அடுத்த வரிசை
அங்கே என்ன தந்துள்ளார்கள் நாம் பார்க்கலாம். 12 என்ற நிறையில் டேஷ் என்ற நிரலில் தோன்றும் செல்லின் முகவரி H12 என்று தந்துள்ளனர். அப்போது அது H என்ற நிரலில் தானே அமையும், H12 இல்லையா? ஓகே, சரி. நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணி உங்கள் ஐடி ஆசிரியரிடம் காண்பியுங்கள். எல்லாம் நிரப்பி ஐடி ஆசிரியருக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாக. இனி அடுத்தது 8ஆம் வகுப்பு ஆய்வு செயல் திட்டத்தின் பாகமாக அமுதாவும் அமீனாவும் செய்த அட்டவணையை இங்கு பாருங்க. இது தயாரித்த போதுதான் அவர்களுக்கு தாங்கள் செய்த தவறு புரிந்தது. அந்த அட்டவணையில் ஹவுஸ் நேமுக்கு இடது பக்கமாக ஒரு நிரல் சேர்க்க விடுபட்டுள்ளது. அதாவது குடும்ப தலைவர் பெயருக்கான நிரல் விடுபட்டுள்ளது. ஹவுஸ் நேமுக்கு முன்னர் குடும்ப தலைவர் பெயருக்கான நிரல் வர வேண்டும் அல்லவா? அமுதாவையும் அமினாவையும் நமக்கு உதவி செய்யலாம். சரி, எப்படி புது நிரல் சேர்க்க வேண்டும்? இ என்ற நிரலில் இடது பக்கமாக குடும்ப தலைவர் பெயருக்கான ஒரு நிரல் சேர்க்க வேண்டும். அதற்கு நாம் ஹவுஸ் நேமில் ஏதேனும் ஒரு செல்லை கிளிக் செய்யும். ஷீட் இன்சர்ட் மெனுவில் இன்சர்ட் போய் காலம் லெஃப்ட் கிளிக் செய்யவும். இப்போது என்ன மாற்றம் தென்படுகிறது? இடது பக்கமாக புது நிரல் சேர்க்கப்பட்டுள்ளது இல்லையா? இதன் தலைப்பை மாற்ற வேண்டும். இங்கு ஹவுஸ் ஓனர்ஸ் நேம் என்று சேர்க்கவும். ஹவுஸ் ஓனர்ஸ் நேம் டைப் செய்க. அப்போ எவ்வாறு சேர்க்கப்பட்டது என்று புரிந்தது அல்லவா? ஒரு தடவை கூட சொல்லி பார்க்கலாம். ஷீட்ஸில் போய் இன்சர்ட் காலம்ஸ், காலம் லெஃப்ட். இப்போ ரைட்டில் தேவையெனில் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட்டில் ஒரு புது காலம் தோன்றும். அப்போ புது நிறையை எவ்வாறு சேர்ப்பது என்பதை குறித்து நாம் படித்தோம். இனி எவ்வாறு புது நிறையை சேர்க்கலாம் பார்க்கலாமா? எங்கே ரோஸ் அல்லது நிறை வர வேண்டுமோ அதன் மேலேயோ கீழேயோ செலக்ட் செய்யவும். அதன் பின் ஷீட்ஸ் இன்சர்ட் ரோஸ் above, கீழே செலக்ட் செய்வதாக இருந்தால் இன்சர்ட் ரோஸ் above என்று கிளிக் செய்ய வேண்டும். செய்து பாருங்கள். ஒரு செல்லினை கிளிக் செய்து ஷீட் இன்சர்ட் ரோஸ், இப்போ இங்க மேலே தோன்ற வேண்டும். அதனால் ரோஸ் above என்று கிளிக் செய்யுங்க. இப்போ புது நிறை தோன்றிவிட்டது. நிறை நிரல்கள் சேர்க்க வேறையும் வழிகள் உண்டு. அவை என்ன பார்க்கலாம். டூல் பாரில் 2 பட்டன்ஸ் தென்படுகிறது. பாருங்கள், டூல் பாரில் 2 பட்டன்ஸ், ஒன்று ரோ பட்டன், ஒன்று காலம் பட்டன். ரோ பட்டன்ஸ் கிளிக் செய்தால் புது செல்களை எவ்வாறு சேர்ப்பது பாருங்க. இங்க இன்சர்ட் ரோஸ் above, இன்சர்ட் ரோஸ் below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எது தேவையோ கிளிக் பண்ணுங்க. அதே போல் பட்டன், காலம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் காலம்ஸ் லெஃப்ட் தேவையெனில் இன்சர்ட் காலம் லெஃப்ட், அதர்வைஸ் இன்சர்ட் காலம் ரைட்ஸ் கிளிக் செய்யுங்க. இவ்வாறு புது நிறையையும் புது நிரலினையும் உட்படுத்த இயலும். வேறொரு வழி என்னவென்றால், நமக்கு எங்கே ஒரு நிரல் தேவையோ அந்த காலம் ஹெட்டரில் அல்லாட்டி அந்த காலமில் மொத்தம் கிளிக் செய்து ரைட் கிளிக் செய்யுங்க. அங்கே இன்சர்ட் காலம்ஸ் ரைட் என்பதில் தேவையானதை கிளிக் செய்யுங்க. அப்போ ரோஸ் காலம் எவ்வாறு சேர்ப்பது என்பதை குறித்து படித்தீர்கள் அல்லவா? இதை நோட்டு புத்தகத்தில் எழுதி புது ரோஸ் காலம் சேர்க்க இது மாதிரியான வழிகளை எழுதி உங்கள் ஆசிரியர்களிடம் காண்பீங்க. இனி எவ்வாறு ஒரு ரோ டெலீட் செய்யலாம் என்பதை குறித்து பார்க்கலாம்.
பாருங்க, இங்கே 9வது ரோ அங்கு தேவையில்லை இல்லையா, அதை டெலீட் செய்ய வேண்டும். அப்போது அதில் கிளிக் செய்யுங்க. ரோஸ் கிளிக் செய்து தேவையில்லாத அந்த ரோஸ் கிளிக் செய்து ஷீட்ஸ் டெலீட் ரோஸ், இல்லாட்டி ரைட் கிளிக்கில் டெலீட் ரோஸ். அடுத்தபடியாக ஹவுஸ் ஓனர்ஸ் நேம் என்ற நிரல் தேவையில்லை எனில் திரும்பவும் ஷீட்ஸில் போங்க, இல்லாட்டி ரைட் கிளிக் செய்யுங்க. செலக்ட் செய்து ரைட் கிளிக் டெலீட் காலம்ஸ். இனி அடுத்தபடியாக நாம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இங்கே சீரியல் நம்பர் இல்லை அல்லவா இந்த அட்டவணையில். அப்போது லெஃப்ட் சைடில் ஒரு நிரலை சேர்க்க வேண்டும். அந்த காலமில் ஏதேனும் ஒரு செல்லை கிளிக் செய்யும். ஹவுஸ் நம்பருக்கு இடது பக்கமாக நாம் ஒரு சீரியல் நம்பர் என்ற காலம் சேர்க்க வேண்டும். அதற்காக ஒரு செல்லினை கிளிக் செய்யவும். ஷீட்ஸ் இன்சர்ட் காலம்ஸ் லெஃப்ட் என்று கிளிக் செய்த போது புதிதாக ஒரு நிரல் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த செல்லில் நாம் 1 என தட்டச்சு செய்யலாம். முதலில் சீரியல் நம்பர் என்று தலைப்பு கொடுக்கவும். சீரியல் நம்பர் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 1 என தட்டச்சு செய்க. இனி அந்த செல்லின் மீது சொடுக்குங்க, பார்க்கலாம், கிளிக் செய்யுங்க. 1 என எழுதிய அந்த செல்லை நாம் கிளிக் செய்யலாம். அப்போ வலது பக்கமாக நகர்த்தும் போது ஒரு ப்ளஸ், அந்த குறியீடு ப்ளஸ்ஸாக மாறுவதை பார்த்தீர்களா? இதனை தான் ஃப்ரீ ஹேண்ட் கருவின்னு சொல்லுவோம். ஃபில் ஹேண்டில், ஃப்ரீ ஹேண்டில் ஃபில் ஹேண்டில் கருவி, அதாவது நிரப்பு கைப்பிடின்னு தமிழில் சொல்லுவாங்க. நிரப்பு கைப்பிடி தரவு தொடர்களையோ சூத்திரங்களையோ அருகிலுள்ள செல்களில் நகலெடுத்து ஒட்டதான் இது பயன்படுகிறது. இதை கீழ் நோக்கி டிராக் செய்யவும். எவ்வளவு எளிதாக சீரியல் நம்பர் சேர்க்கப்பட்டது பார்த்தீர்களா? இனி அடுத்தபடியாக நமக்கு தொகை காண்பது எவ்வாறு என பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பமும் உற்பத்தி செய்த காய்கறிகளின் தொகை காண வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? வலது பக்கமாக டோட்டல் என்று, வலது பக்கம் உள்ள நிரலில் டோட்டல் என்று டைப் செய்க. தொகை தேவையான செல்லில் கிளிக் செய்து அந்த கிளிக் செய்யுங்க. டூல் பாரில் சம் என்ற டூலில் கிளிக் செய்க. செல்லில் என்னவென்று காட்சியளிக்கிறது? F4 முதல் J4 வரையிலான தொகை, அதாவது F4 to J4 சம் காண வேண்டும் என்று அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இனி நாம் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணினால் போதும். அப்போது என்ன காட்சி அளிக்கிறது பாருங்கள். அப்போ F4 முதல் J4 வரையிலான தொகை 238 என்ற என்டர் பட்டன் அழுத்தும் போது கிடைத்தது. இனி மற்ற தொகைகள் காண வேண்டும் அல்லவா? ஃபில் ஹேண்டில் கருவி பயன்படுத்தி டிராக் செய்யலாம், இல்லாவிட்டால் டபுள் கிளிக் செய்யலாம். இப்போ 2 முறையில் மற்ற செல்களை நிரப்ப முடியும். பாருங்கள், டபுள் கிளிக் செய்யவும். அப்போது மற்ற நிறைகள் மொத்தத்தின் தொகையும் நாம் கண்டுபிடித்து விட்டோம். அடுத்ததாக ஒவ்வொரு காய்கறிகளின் மொத்தம் உற்பத்தி கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நிரலினையும் செலக்ட் செய்து தொகை காணும். இல்லாட்டி அந்த நம்பர்ஸுக்கு கீழே கிளிக் செய்து நம்ம சம் குறியீடு அழுத்தினாலும் போதும். டூல் பாரில் தென்படும் அந்த சம் சின்னத்தை கிளிக் செய்தாலும் போதும். ஒவ்வொன்றையும் செலக்ட் செய்துட்டு அப்போ நமக்கு அத்தனை செல்களோட அந்த F3 முதல்
F4 முதல் F13 வரையிலான தொகை அவ்வாறு காணலாம். இனி ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஏக்கர் நிலத்தில் உற்பத்தி செய்த காய்கறிகளின் அளவை எவ்வாறு காண்பது? மொத்தம் உற்பத்தியை நில பங்கீட்டின் அளவால் வகுத்தால் ஒரு ஏக்கரில் உற்பத்தி செய்த அளவு கிடைக்கும். முன்னர் நாம் சம்மை கண்டது போல இதனையும் செல் முகவரி பயன்படுத்தி எழுதலாம். டோட்டல் ப்ரொடக்ஷன் உள்ளது K4 என்ற செல்லிலும், மெஷர் ஆஃப் லேண்ட் என்பது D4 என்ற செல்லிலும் ஆகும். அப்போது ஃபங்க்ஷனை நாம் எழுதி பார்க்கலாமா? முதலில் ப்ரொடக்ஷன் பெர் ஏக்கர் என்ற தலைப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, D4 என்ற செல், K4 என்ற செல் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள. நாம் முதல்ல தலைப்பு கொடுக்கலாம். ப்ரொடக்ஷன் பெர் ஏக்கர் டைப் செய்யுங்க. ப்ரொடக்ஷன் பெர் ஏக்கர். தேவையான விடை கிடைக்க வேண்டிய அந்த செல்லை கிளிக் செய்து ஈக்குவல் என்று டைப் செய்து K4 என்ற செல்லிலும், K4 என்ற செல் முகவரி கிளிக் செய்து எதனால் வகுக்க வேண்டும் என்பதை எழுத வேண்டும். பை K4 பை D4 by D4 என்ற செல்லை செலக்ட் செய்யும். என்டர் கீ அழுத்தவும். என்டர் பட்டனை அழுத்தவும். இப்போது ஒரு ஏக்கர் நிலத்தின் உற்பத்தி கிடைத்து விட்டதல்லவா? இனி நிரப்பு கைப்பிடி உபயோகித்து டிராக் செய்தோ டபுள் கிளிக் செய்தோ மற்ற செட்களின் மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். டபுள் கிளிக் ஆர் டிராக். இப்போ இந்த ரெண்டு முறைகளில் எது வேண்டுமானாலும் நாம் உபயோகிக்கலாம். அப்போ இங்கே டபுள் கிளிக் செய்து மற்ற செட்களின் விடைகளை கண்டுபிடிக்கிறோம். இனி பாருங்கள், சில செல்களின் உற்பத்தியின் மதிப்பு ஒழுங்கின்றி நீண்டு போய்விட்டது அல்லவா? அத்தகைய செல்களை தெரிவு செய்து செலக்ட் செய்து கருவி பட்டையில் பாருங்க, 2 டூல்ஸ் இருக்கு. செலக்ட் செய்யுங்க. முதல்ல ஒழுங்கின்றி அமையும் அந்த செல்லினை கிளிக் செய்து L8 என்ற அந்த செல்லை கிளிக் செஞ்சு மேலே தெரிகிற அந்த டூலில் கிளிக் பண்ணுறோம். நாம் டூல்ஸ் 00ன்னு தெரியுது பாருங்க. ஆட் டெசிமல் பிளேசஸ். பின்ன வர்றது டெலீட் டெசிமல் பிளேசஸ். நாம் டெலீட் டெசிமல் பிளேசஸ் கிளிக் செய்யுங்க. ஒரு தடவை கிளிக் செய்தால் அதில் ஆஷ் என்ற அந்த செல்லில் ஆஷ் என்ற ஐக்கன் வரும். இனி ஒவ்வொரு முறை கிளிக் செய்யும் போது தசம இலக்கங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதை நாம் காணலாம். அப்போ ஒரு தசம எண் வருவது வரை நாம் கிளிக் செய்யணும். இதுபோல் அடுத்த செல்லிலும் கொண்டு வர ஃபில் ஹேண்டில் நிரப்பு கைப்பிடியை உபயோகித்தால் போதும். ஒவ்வொன்றும் நாம் செய்யணும்னு இல்லை. இதே போல் ஒரு தசம இலக்கம் விடை வர்ற மாதிரி எல்லாம் ஒழுங்காக அமையும். இப்படி ஒழுங்குபடுத்தலாம். நிரப்பு கைப்பிடியின் உபயோகம் பாருங்கள். அப்படியே டிராக் செஞ்சப்போ எப்படி மாறுது பாருங்கள். எல்லாம் ஒரு தசம இலக்கம் வரை மாறுகின்றதல்லவா? இனி மாணவர்களே, எண்களை ஒழுங்குபடுத்தும் இம்முறையை நோட்டு புத்தகத்தில் குறித்து வைக்கும். ஒவ்வொரு எண்களை எவ்வாறு மாற்றலாம் என்று எழுதுங்க. இந்த அட்டவணையிலிருந்து சிறந்த காய்கறி உற்பத்தியாளரை இனி கண்டுபிடிக்கணும். அது எப்படி? ஒரு ஏக்கரில் அதிக காய்கறி உற்பத்தி செய்த விவசாயி தான் சிறந்த உற்பத்தியாளர். பலர் உள்ள இந்த ஒரு அட்டவணையிலிருந்து
இந்த சிறந்த உற்பத்தியாளரை காண்பது ரொம்ப சிரமம் அல்லவா? ஒரு ஏக்கர் உற்பத்தியின் அடிப்படையில் நாம் சார்ட் பண்ணோம், இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தணும். அது எப்படி? அது நாம் பார்க்கலாம். சிறந்த காய்கறி உற்பத்தியாளரை கண்டுபிடிப்பது எவ்வாறு என்று பார்க்கலாம். முதலில் இந்த அட்டவணையை முழுமையாக தெரிவு செய்க, அதாவது செலக்ட் செய்யுங்க. இனி டேட்டா மெனுவில் போய் சார்ட்டை தெரிவு செய்க. சார்ட் கீ 1இல் எதை சார்ட் பண்ணணும்? காலம் எல்லை சார்ட் பண்ணணும் இல்லையா? அப்போது வலது பக்கம் உள்ள அந்த குறியீட்டில் கிளிக் பண்ணி பாருங்க. இங்கு எல் என்ற நிரல் தென்படுகிற வரை நாம் கிளிக் செய்ய வேண்டும். எல் என்ற நிறை காலம் ஏக்கு பதிலாக அங்கே காலம் எல் என்று தோன்ற செய்ய வேண்டும். அந்த குறியீட்டில் கிளிக் பண்ணிவிட்டு காலம் எல் கிளிக் செய்யுங்க. இனி இது இறங்கு வரிசையில் தேவை, அதனால் டிசெண்டிங் என்று செலக்ட் செய்க. இங்கு சிறந்த உற்பத்தியாளர் மேலே பெயர் மேலே வந்துள்ளதல்லவா? இனி முதல் 3 சிறந்த காய்கறி உற்பத்தியாளர் பெயர்களையும் அவர்கள் உற்பத்தி செய்த காய்கறிகளின் அளவினையும் குறிப்பிடுக. அதோடு ஃபைலில் செய்த இந்த மாறுதல்களை சேமிக்கவும் மறந்து விடாதீர்கள். அவ்வப்போது நாம் செய்த மாறுதல்களை சேவ் செய்ய வேண்டும். சேவ் ஐக்கனில் கிளிக் செய்து சேமிக்கவும். இனி அமுதாவும் அமீனாவும் செய்த இந்த அட்டவணையை மெருகூட்ட வேண்டும். டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது போல கொஸ்டினர் கன்சால்டேஷன் என்ற தலைப்பு கொடுக்க வேண்டும். கொஸ்டினர் கன்சால்டேஷன். அப்போ அது மைய பகுதியில், அந்த தலைப்பு மைய பகுதியில் பெரிதாக காட்சியளிக்க வேண்டும், சிவப்பு நிறத்தில் தோன்ற செய்ய வேண்டும். இதே போல் நமக்கு உருவாக்கலாமா? அப்போ என்ன செய்யணும்? நாம் அந்த செல்ஸை செலக்ட் செய்யணும். செலக்ட் செய்து ஒன்றாக்க வேண்டும். அப்போ அந்த எல்லா செல்ஸையும் செலக்ட் செய்து merge and center கருவி மீது சொடுக்குங்க. merge and center இந்த கருவிப்பட்டை merge and center என்று தெரிகிறது அல்லவா? அதில் கிளிக் செய்யவும் இப்போ செல்ஸ் எல்லாம் ஒன்றாகி விட்டது. இனி இந்த தலைப்பை கொஞ்சம் பெருசாக்கணும். அப்போ இதன் விட்த்தை நாம் கூட்டணும். டபுள் அந்த ஆரோ உபயோகித்த ஹைட் ஒன்று கூட்டுங்க. ஹைட்ஸ் கூட்டி டைப் செய்யுங்க. கொஸ்டினர் கன்சால்டேஷன் என்று டைப் செய்யுங்க. இப்போ நாம் டைப் செய்வது இதன் சென்டரில் வரும். ஏன்னா merge and center கருவி மீது தானே சொடுக்கணும். அப்போ அது சென்டரில் ஆல்ரெடி வந்திருக்கும். கொஸ்டினர் கன்சால்டேஷன். இனி இதனோட சைஸ் ஒன்று கூட்டணும். 10 என்ற சைஸை இதை செலக்ட் பண்ணுங்க. முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு 10 என்ற சைஸை 18 என்று மாற்ற வேண்டும். 18 என்று மாற்றுங்க. இனி இதுக்கு தேவையான கலர், அதாவது சிவப்பு நிறம் தானே மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க, சிவப்பு நிறமாக ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கலரை சிவப்பாக்கி மாற்றுங்க. இனி சில நிரல்களின் தலைப்பு முழுமையாக அல்லாமல் காட்சி அளிக்கிறது அல்லவா? இதற்கு ஒரு பார்டரும் தேவை. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இப்போ முதல்ல அந்த தலைப்பை செலக்ட் பண்ணுறோம். அது முழுமையாக காட்சியளிக்க அந்த செல்லை கிளிக் பண்ணுங்க. அதன் பின் ஃபார்மேட் மெனுவில் போய் செல்ஸ் எடுக்கவும். திறந்து வர்ற அந்த சாளரத்தில் அலைன்மெண்ட் பாருங்க. அலைன்மெண்ட் அந்த டேபை செலக்ட் செய்து
wrap text automatically click பண்ணுங்க. select wrap text automatically. ஓகே கொடுக்கவும். இப்போது தலைப்பு முழுமையாக காட்சியளிக்கிறது. இனி அடுத்த செல்லிலும் இதுபோல் செய்யலாம். செல் தலைப்பு கிளிக் செய்கிறீங்க. என்ன செய்யணும்? ஃபார்மேட், செல்ஸ், then alignment, wrap text automatically. ஓகே. இனி இந்த அட்டவணைக்கு ஒரு பார்டர் கொடுக்க வேண்டும். பார்டர் அளிக்க வேண்டிய செல்லை முதல்ல செலக்ட் செய்யுங்க. ஃபார்மேட் மெனுவில் போயிட்டு செல்ஸ், ஃபார்மேட் மெனுவில் செல்ஸ் பார்டர் கிளிக் செய்யுங்க. லைன் அரேஞ்ச்மெண்ட்டில் செட் அவுட்டர் பார்டர், அந்த மூன்றாவது பாக்ஸ், சில நாலாவது பாக்ஸ் பாருங்க, செட் அவுட்டர் பார்டர் அண்ட் ஆல் இன்னர் லைன்ஸ் கிளிக் செய்யுங்க. லைன் ஸ்டைலை மாற்றலாம், வித்தை கூட்டலாம், தேவையான நிறம் அளிக்கலாம். இப்போது நம் அட்டவணையை நாம் மெருகூட்டி உள்ளோம். பாருங்க, பிளாக் என்பது இங்கே கலரை மாற்றி நாம் இண்டிகோ கலர் கொடுத்து ஓகே கொடுக்குறோம். அப்போ அட்டவணை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதை சேமிக்க மறக்காதீங்க. இப்போ அட்டவணையை நாம் மெருகூட்டி உள்ளோம். அமுதாவும் அமீனாவும் செய்த இந்த ஆய்வு செயல் திட்டம் கடைசி ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது. தாங்கள் மேற்கொண்ட செயல்திட்ட கண்டுபிடிப்புகளை ஒரு கருத்தரங்கம் வாயிலாக மற்றவர்களுக்கு வழங்கும் ஆவேசத்துடன் உள்ளனர் அவர்கள். எல்லாருக்கும் எளிதாக புரியும்படி வரைபடங்கள் உட்படுத்தலாம் என்று அவர்களுக்கு தோன்றியது. அவர்களின் கருத்து சரிதானே. காய்கறிகளின் தரவாரியான உற்பத்தியை முன்பே கணக்காக்கி வைத்துள்ளோம். அப்போ இச்செல்களை நீங்கள் செலக்ட் செய்யுங்க. பலவிதமான காய்கறிகள், அந்த செல்லை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது உற்பத்தியையும். ஆனால் தெரிவி நழுவி விட்டது. நாம் செலக்ட் செய்தது நழுவி விட்டது. என்ன காரணம் தெரியுமா? நம்ம இந்த ரெண்டு செல்லையும் செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் கீயை அழுத்த மறந்துட்டோம். அப்போது கண்ட்ரோல் கருவியை அழுத்தி பிடித்து நீங்கள் இந்த தலைப்புகளையும் மொத்தம் உற்பத்தியையும் சேர்ந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் செய்த பிறகு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? டூல் பாரில் போங்க. டூல் பாரில் இன்சர்ட் சார்ட்னு இருக்கிற ஒரு கருவி இருக்குது, அதை கிளிக் செய்யுங்க. சூஸ் ஏ சார்ட் டைப்பில் எது தேவையோ அது கிளிக் செய்யுங்க. காலம் என்ற அந்த தலைப்பை செலக்ட் பண்ணுங்க. அதற்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட். அப்போது தோன்றும் அந்த சாளரத்தில் பாருங்க டேட்டா ரேஞ்ச், அதில் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து வருகின்ற சாளரத்தில் டேட்டா சீரீஸ் என்ற சாளரத்தில் நெக்ஸ்ட். அப்போது சார்ட் எலிமெண்ட்ஸ் என்பதில் டைட்டில் வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் என்ற தலைப்பு கொடுக்கவும். டைட்டிலில் வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் என்று கொடுக்க வேண்டும். வெஜிடபிள் ப்ரொடக்ஷன். எக்ஸ் ஆக்சிஸில் வெஜிடபிள் என்றும் y ஆக்சிஸில் ப்ரொடக்ஷன். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வெஜிடபிள், y ஆக்சிஸில் வந்து ப்ரொடக்ஷன் இன் கிலோகிராம் என்று டைப் செய்யுங்க. ப்ரொடக்ஷன் இன் கிலோகிராம். ஃபினிஷ் அளிக்கவும். இப்போது நாம் அளித்த விவரங்களுக்கு ஏற்ப நமக்கு ஒரு கிராஃப் கிடைத்து விட்டது, பார்த்தீர்களா? இதை சேமிக்க மறவாதீர். மாணவர்களே, இதுவரை எடுத்தது எல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். அப்போ முக்கியமான குறிப்புகள் எல்லாம் எழுதியிருப்பீர்கள் அல்லவா? இப்போ என்னெல்லாம் நாம் இப்போ இந்த பாடத்தில் படித்தோம்? ஒன்று,
நினைவில் கொண்டு வரலாமா? முதலில் என்ன படித்தோம்? எப்படி திறப்பது, லிபர் ஆஃபீஸ் கால்க் எவ்வாறு திறப்பது என்று படித்தோம் இல்லையா? அப்ளிகேஷன் ஆஃபீஸ், லிபர் ஆஃபீஸ் கால்க் உபயோகித்து அதை திறந்தோம். திறக்கும் போது சாதாரணமாக கிடைக்கும் சாளரம் போல அல்ல, அதில் நிறைய செவ்வக கட்டங்கள் தென்படுகிறது. அதை ஒவ்வொன்றும் செல்ஸ் என்று கூறுவோம்னு படித்தோம். பின்ன செல் அட்ரஸ் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதையும் படித்தோம். ஒரு நிரை, ஒரு நிரல், இவற்றை எவ்வாறு சேர்ப்பது என்பதை படித்தோம். அதை எவ்வாறு டெலீட் செய்வது என்பதை குறித்தும் நாம் படித்தோம். சம் ஃபங்க்ஷன் கருவிகள் உபயோகிப்பதை குறித்து படித்தோம். அதே மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் டூல், நிரப்பு கைப்பிடி, அது உபயோகித்து காப்பி பேஸ்ட் செய்வதை குறித்து படித்தோம். நிரப்பு கைப்பிடி உபயோகித்து காப்பி பேஸ்ட் செய்வதை குறித்து படித்தோம். அதேபோல் செட்களை merge செய்து ஒன்றாக்கி அதற்கு ஒரு தலைப்பு, அதில் ஒரு தலைப்பை சென்டரில் உட்படுத்த நாம் படித்தோம். அதே மாதிரி சார்ட், எப்படி அட்டவணை அந்த ஷீட்டில் எப்படி சார்ட் கொண்டு வருது, இதெல்லாம் படிச்சிங்க இல்லையா? சரி, அப்போ இதெல்லாம் இந்த முக்கியமான குறிப்புகள் எல்லாம் உங்கள் நோட்புக்கில் எழுதி வைங்க. எழுதி ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஆசிரியர், ஐடி ஆசிரியரிடம் கேளுங்கள். பின்ன பாடபாகத்தின் கடைசி எண்ணில் மதிப்பீடு செய்வோம் என்ற தலைப்பில் 5 செயல்பாடுகள் தந்திருக்காங்க. அந்த 5 செயல்பாடுகளும் நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆசிரியரிடம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.